வாங்க பார்க்கலாம். கேட்குறேங்க, நல்ல ஒரு கைத்தறல கொடுக்குமா? ஐயோ என்ன வேலை பண்ணீங்க, நல்ல ஒரு கைத்தறல கொடுக்க பார்க்கலாம். அவருக்கு அந்த நிகழ்ச்சி இல்லை, நல்ல ஒரு கைத்தறல கொடுக்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள்லாம் வாங்க முடிச்சவங்க வேற யாரும் ஆகும் இல்லை வச்சு கோவில் வேற யாரும் அப்படியே சொல்லியாங்க. எல்லாரும் வாங்க பார்க்கலாம். நல்ல ஒரு கைத்தறல் பத்தல, நல்ல கைத்தறல் கொடுக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தபடியாக இணை ஆசான் பெரிய கரசபாளையம் திரு தர்மலிங்கம் மாமா அவர்களுக்கு சால்வை அறிவித்து இணை பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். வாங்க எல்லாரும் வாங்க. பிரகாஷ் வாங்க. என்ன நல்ல கைத்தறல் கொடுங்கம்மா. பாருங்க எங்க தூங்கிட்டீங்களா? இவ்வளவு நேரம் சொல்லி பாட்டு கடைசியில் தூங்கிட்டீங்க பாருங்க. கிஃப்ட் கொடுங்க. அடுத்தபடியாக ஏசி கார்த்திக் இவர் வந்து சங்கரப்படை ஒருங்கிணைப்பாளர், நம்ம டீம்ல இணை பாடகர், மிக சிறப்பான முறையில் பாடியிருக்காங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு சால்வை அளித்து நிலை பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக பழனிவேல் என்கின்ற ரமேஷ் சுள்ளிப்பாளையம் அவர்களுக்கு ஒரு இணை பாடகர், மிக சிறப்பான முறையில் பாடி நம்மளை எல்லாம் வந்து நல்லா ஆட வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அடுத்தது நம்மளை எல்லாம் கருப்பனார் மேடம் மிக விரட்டிய மிக ஆக்ரோஷமாக சாமி வர வைத்த மனோஜ் சுள்ளிப்பாளையம் மனோஜ் அவர்கள், அவர் வந்து வேலை பணியின் காரணமாக சென்று விட்டார். அவர் சார்பாக வேற யாராவது அந்த மௌனிஸ் வந்து வாங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்நிகழ்ச்சி மிகவும் சிறப்புற அமைய கிட்டத்தட்ட 40 நாட்கள் அரும்பாடுபட்ட நம்முடைய நவலடி அவர்களுக்கு, நல்லுசாமி அவர்களுக்கு, அதாவது நாங்களாம் நவலடி கூப்பிட்டு பழகி போச்சு. அதனால நல்லுசாமி அவர்களுக்கு பல சிரமங்களுக்கு இடையே இக்கலையை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு பணியாற்றி இந்த கலையை மிக குறுகிய காலத்தில் வெற்றி பெற செய்த நல்லுசாமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கைத்தடல் பத்தலிங்க மாமா. அடுத்தபடியாக இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது பயிற்சி கொடுக்கறதுல இவ்வளவு ஒரு சூப்பரா, அதாவது என்ன சொல்லணும்னா, பயிற்சி எடுத்துக்கிறவங்க வந்து 8 மணிக்கு வருவாங்க, சொல்லிக் கொடுக்கறவங்க 7 மணிக்கு வருவாங்க. அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட நம்ம கிட்ட ஒப்படைத்த வேலையை மிக சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஆட்டத்தை இவ்வளவு ஒரு நெளிவு சுழிவா யாராவது சொல்லிக் கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியாது. மிக அருமையான முறையில சொல்லிக் கொடுத்து அந்த 7 பேருக்கும் ஒரு பலத்த கரகோஷம் எழுப்பணும். அதாவது இந்த சொல்லிக் கொடுக்கறதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? உண்மையிலே ரொம்ப பொறுமை இருந்தால் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இது வரைக்கும் ஒருத்தர் கூட இப்ப மற்ற ஊர்ல எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வந்து என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எண்ணெயவே பொழுதுக்கு வச்சு ஆட மாட்டேங்கிறான், நீ ஸ்டெப் வைக்கிறது சரியில்லைங்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல மட்டும்தான் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாங்க. பார்க்க வந்தவங்க சொன்ன விஷயம் அப்படின்னா கை தட்டணும். இந்த மாதிரி சொல்லும் போல கை தட்டணும். அந்த சிறப்பாக உங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்த, சொல்ல போனா நான் வந்து 4 நாள்ல இருந்து 5 நாள் தான் நான் வந்திருப்பேன். இது எல்லா நாளும் அவங்க தவறாம வந்திருந்து மிக சிறப்பாக உங்களுக்கு பயிற்சி அளிச்சிருக்காங்க. அதனாலதான் உங்களால சிறப்பான நடத்த வெளிப்படுத்த முடிஞ்சது. அவர்களுக்கு எத்தனை தடவை கைத்தட்டாலும் பார்த்தாலும் இன்னொரு தடவை நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவங்களோட பேரை படிக்கிற வரிசையாக வந்து ஒரு சின்ன அன்பளிப்பை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது குழுவை சேர்ந்த மலர் நல்ல கைத்தட்டல் கொடுக்கிறோம். இவங்களுக்கு கைத்தட்டலினா அவ்வளவுதான். அப்புறம் எண்ணன்றி ஒன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி ஒன்ற மகற்கு. அதனால செஞ்ச நன்றி நம்ம மறக்கவே கூடாது. அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, நாங்களாம் வெளியூருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சோறாவது போடுவாங்க. இங்க நம்ம சோறு கூட போடல, ஒரே ஒரு டீ மட்டும் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு மிச்சத்தை கொடுத்தோம், அவ்வளவுதான். அடுத்தபடியாக லட்சுமி நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். அடுத்தது தாரணி மிக சிறப்பா
பாருங்க எல்லாம் ஒரு சிரிச்ச முகம் தான். இந்த பிள்ளைக்கு பாருங்க, நீங்க எல்லாம் வேணா கவனிச்சு பாருங்க, எல்லாம் சிரிச்ச முகத்தோட தான் வரும். நீங்க வேணா பாருங்களேன். அடுத்ததாக மிதுனா சரி ஒரு சோகத்தையும் பார்க்க பிள்ளைகளை பார்த்தாலே இந்த ஆட்டத்தை கத்துக்கிறாங்க. நல்ல கைத்தறி பார்க்கலாம். அடுத்தது ரித்திகா நம்ம குடிச்சா ஜனோட பொண்ணு. அப்படியே உடம்பு நோகாத ஆடுறது எப்படின்னா இந்த பாப்பாவை பார்த்தா கத்துக்கலாம். உடம்பு நோகாத ஆடுறது இன்னொருத்தரையும் நான் சொல்ல போறேன். அடுத்தது லக்ஷனா நல்ல ஒரு கைத்தறியில் கொடுத்துடலாம். பக்கத்தில் உள்ள டீ கொடுக்கறது, சோறு போடுறது எல்லாமே இருக்கு வீட்டில் தான். அடுத்தபடியாக கனிகா ஆக சிறந்த ஆட்டக்காரி. சொல்ல இப்படி ஒரு நளினமா ஆடுறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். நல்ல கைத்தறியில் கொடுக்கணும். என்னால முடியாதவங்க கூட இந்த பாப்பா ஆடுறத பார்த்தா எப்படியாவது நம்ம ஒரு டாட்டா ஆடி இருந்தாலும் சொல்லி தோணும். நல்ல ஒரு கைத்தறியில் கொடுக்கணும். அடுத்தபடியாக சின்னமலை வேடமிட்ட மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இதுல ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. என்னன்னா, நம்ம ஒரு 2000 பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் விசேஷம் பண்ணுவோம். எல்லாத்தையும் கூப்பிடுவோம். இங்கிருந்து மெட்ராஸ் வரைக்கும் போவோம். இந்த பக்கம் பெங்களூர் வரைக்கும் போய் எல்லாம் ட்ரெயின்லாம் போய் டிக்கெட் கொண்டு பத்திரிக்கை கொண்டு வருவோம். பக்கத்து வீட்டுல இருந்தவரை மறந்துடுவோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், கல்யாணம் முடிச்சுட்டு அடடா உனக்கு பத்திரிக்கை கொடுக்கலையாங்க. அந்த மாதிரி நம்ம மணிமோகன் யூடியூப் சேனல் நைட்டு 11 மணிக்கு கூப்பிட்டு சொன்னோடனே எந்த வார்த்தையும் பேசல, தட்டாம வந்துட்டாரு. 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. நல்ல கைத்தறியில் கொடுக்கணும். அவரை மறந்துட்டோம், என்னன்னு தெரியல. நல்லவங்களை அதிகமா மறந்துடுறோம். நம்ம நல்ல ஒரு கைத்தறியில் கொடுக்கணும். அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கி சால்வை அளிக்கப்படுகிறது. நாளைக்கு எல்லாம் நீங்க பார்க்கலாம். காலையில் ஒரு 8 மணிக்கு மேல நீங்க எல்லாம் எப்படி ஆடி இருக்கீங்க ஒரு போட்டுவாங்க. மணிமோகன் யூடியூப் சேனல் சொல்லிட்டு வரோம். மாப்பிள்ளை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு பார்த்தா ஒரு 100-200 சப்ஸ்கிரைப் வர மாதிரி ரொம்ப புலம்புறேன். எனக்கு சப்ஸ்கிரைபரே வரல அப்படிங்கிற மாதிரி. கொங்கு பாரம்பரியம் மணிமோகன் யூடியூப் சேனல் ஒரு யூடியூப்ல போனீங்கன்னா பார்த்துருக்கேன். நல்ல ஒரு கைத்தறியில் கொடுக்கலாம். நான் திரும்ப ஒரு கைத்தறியில் கொடுக்கலாம். அடுத்தபடியாக மிக சிறப்பான முறையில் ஆடியோ அமைத்து கொடுத்த கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. அடுத்தபடியாக பிசி ஆடியோஸ் வேலூர் அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. நிச்சயமா வந்து இவங்களால் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்குமான்னு தெரியாது. நிச்சயமா ஒரு கைத்தறியில் கொடுக்கணும். முன்னபடியே ஒரு கைத்தறியில் கொடுக்கணும். அடுத்தபடியாக ரிதம்பேட் செந்தில் அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செந்தில் வாங்க. அதை தொடர்ந்து ராஜா மணி பம்பை வாங்க. 2 பேரும் வாங்க. நான் செந்தில் அவங்களுக்கு என்ன கொடுக்க ஒன்றும் தப்பு இல்லை. மொத்தம் அவங்களை கௌரவப்படுத்தணும். அவ்வளவுதான். கொண்டு போட்டுருங்க. என்ன முடியும் நம்ம ஏதாவது உங்களை கௌரவப்படுத்தணும். அவ்வளவுதான். ராஜான வாங்க, மணியனை வாங்க. 2 பேரும் வாங்க. நல்ல ஒரு கைத்தறியில் கொடுக்கணுமா? இவ்வளவு நேரம் அடுத்து கையை ஓட்டு போயிட்டு நம்மளை ஆட வச்சாங்க. நம்ம கைத்தறியில் நல்ல ஒரு கைத்தறியில் கொடுத்துடலாம். அதே போல ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இந்த பக்கத்தில் உள்ள ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நமக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அவர்கள் வரிசையாக வந்து ஒரு சின்ன நினைவு பரிசு பெற்று செல்லுமாறு. கிடாரம் ஒருங்கிணைப்பாளர் நான் பேர் சொல்ல மாட்டேன், ஊர் பேரை மட்டும் சொல்லிட்டு நீங்க யார் சொத்து வாங்கிட்டாலும் சரி. ஏன்னா கிடாரம் வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுங்க, அதாவது நம்ம மனசுல ஒன்று நினைச்சிட்டு போவோம். அவங்க பல மடங்கு நம்மளோட அட்வான்ஸ் யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு 4-5 பேர் டீம் இருக்காங்க. பெஸ்ட் நம்ம என்ன நினைச்சிட்டு போனோமோ அதை விட சிறப்பா செலவை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நல்லா கை தட்டணுமா, செலவை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஒயிலாட்டம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் பண்ணுவாங்க.
கிடார ஒரு அப்படி ஒரு சிறப்பான டீம். அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. அடுத்தபடியாக குமரிப்பாளையம் ஒருங்கிணைப்பாளர். இந்த மேட்டெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. பக்கத்தில் ஒரு கைப்பாத்து பண்ணிக்கலாம். கைத்தறல் பக்கத்தில். அடுத்தது காற்றல் ஒருங்கிணைப்பாளர் என்ன இருக்காரா? பாலன் இருக்காரா? இவர் அப்படிதான் எந்த ஒரு வேலைனாலும் முடியாதுவாரு. எந்த வேலைனாலும் போயிட்டு இருப்பாருக்கு. அவர் சார்பா யாராவது ஒருத்தர் வாங்கிக்கங்க. கவிஞர் யாராவது ஒருத்தர் வாங்கிக்கங்க பண்ணலாம். அடுத்தபடியாக அப்படி அரசாங்க ஒருங்கிணைப்பாளர் கவி புன்னகை மன்னன் அந்த சிரிச்ச போது தான் அப்பப்போ இடையில சுக்கு காப்பி போட்டு கொடுத்தாப்பல நம்ம பயிற்சி அப்ப நல்லா கைப்பற்ற கொடுத்தாலாம். சுக்கு காப்பி தொட்ட கரையாக்க போகக்கூடாதுங்க போட்டு கொடுத்து. அடுத்தபடியாக ராசிப்படையம் ஒருங்கிணைப்பாளர் விஜயக அவர்களை வரலாறு கூட கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக மதுரம்பட்டி ஒருங்கிணைப்பாளர். நாங்க குரூப்ல மெசேஜ் போட்டா போதும், எந்த வேலை நடந்தாலும் விட்டுட்டு ஒடியாந்துருவாரு. மதுரம்பட்டி சரவணன் அவர்கள் மதுரம்பட்டியிலிருந்து எந்த வேலை நடந்தாலும் ஒடியாந்துருவார். வந்து இப்ப இவ்வளவு இருந்தாரு, ஏதோ அர்ஜென்ட் வேலைக்குனால போயிட்டாரு. கருப்பார் வேஷம் போட்டு முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அவர் ஏதோ அர்ஜென்ட் வேலைக்குனால போயிட்டாரு. அவர்கள் அப்படி கொடுத்து விட்டுருக்காரு. அடுத்தபடியாக கிராயூர் ஒருங்கிணைப்பாளர் இந்திரநேகம் வச்சிருக்க அவங்க ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்க, நம்ம அதை கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக இந்த கருப்பனார் வேடத்துக்கும் இந்த தீரன் சின்னமலை வேடத்துக்கும் அந்த மேக்கப் போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். அதுக்கெல்லாம் நம்ம காசு கொடுத்துக்கிட்டு பண்ணணும்னா அதுக்கு 8,000 கொடு 10,000 கொடுத்து கேட்பாங்க. இவங்க வந்து ஒரு ஃப்ரீயா நமக்காக வந்து நல்லா சிறப்பாக மேக்கப் போட்டிருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. மௌனிஸ் ஜனா ஆதவன் 3 பேர் வாங்க. நல்ல ஒரு கைத்தல கொடுத்துட்டாங்க. கீதாக்கா வாங்க. எல்லாரும் முடியலனாலும் ஓரம் மாற உட்காந்து தண்ணி எண்ணி கொண்டாடுற ஏதாவது அவங்களால முடிஞ்சு ஒரு வேலை என்ன டெய்லி செஞ்சுட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு கைத்தல கொடுக்கலாம். கரெக்டான டைத்துல பிள்ளைகள்லாம் கூட்டி கொண்டாந்து கூட போக பரவாயில்ல, ரொம்ப அருமை. நல்ல ஒரு கைத்தல கொடுத்துடலாம். அடுத்தது பத்மா. இங்க வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால நெருப்பட்டி வேணும் சூட வேணும் அவங்க கொடுக்குறது எல்லாம் அவங்க பாட்டு போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் கூட சங்கடப்படாம நமக்கு வந்து பேர் உதவி கொடுக்குறாங்க. நேற்று சாப்பாடுலாம் அவங்க தான் ஆக்கி போடுறாங்க. நல்ல ஒரு கைத்தல கொடுத்துடலாம். அவங்க மட்டும் போவாங்க, என்ன வேணுமோ எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒன்றும் சொன்னதில்லை, ஒரு நாள் கூட எதுவும் சொன்னதில்லை. அடுத்து சித்ராக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் குப்ஷா பெண்ண அவங்க மனைவி. இந்த ஏற்பாடு செய்யறதுல முக்கியமானவர் குப்ஷா பெண்ணை அவங்க மனைவி. அவங்களும் அப்படிதான் இடம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு ஏதாவது என்னன்னா அவங்க பேரை சொன்னதுக்காக இந்த பரிசுலாம் வந்து அவங்களுக்கு அது ஒரு சின்ன வேலைக்கெல்லாம் அது வந்து ஒரு விலையே கிடையாது. இருந்தாலும் நம்மளால ஒரு சின்ன ஒரு வெகுமதி அவ்வளவுதான். ஆனா அடுத்தது ஒரு கைத்தறி கொடுக்க பாருங்க. இனியாவுக்கு தான் முதல் பரிசு. சூப்பர் இல்ல அது அப்புறமா சூப்பர். அந்த புன்னரிக்கே வந்து ஓடி வாழ்த்துக்கள். அடுத்தபடி அப்படியே வரிசையை வாங்கி நாலு வந்து கும்பிடணும். ஃபர்ஸ்ட் ஆசனம் காலில் வந்து கும்பிட்டு தான் சர்டிஃபிகேட் இது வாங்கணும். காலில் வந்து கும்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை கையில் வச்சுக்கோங்க. வந்தோடனே காலில் வந்து கும்பிட்டு அப்புறம் அதெல்லாம் வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு கைத்தட்டை கொடுக்கணும். வாழ்த்துக்கள். சேர்ந்து தாத்தா கூட நீங்க அந்த தள்ளி போகணும். சூப்பர். அடுத்தது ஓகேடா. செங்குழலி வாங்கலாம். சூப்பர் முடியா பார்க்கலாம். நல்ல ஒரு கைத்தல நம்ம கால வந்து ஆசிரியர் வாங்கிட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இங்க பாருங்க. சூப்பர். அடுத்தது தன்மையா வாங்கம்மா. தன்மையா
காலைல வந்து ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தாங்க. வெரி குட், சூப்பர் பையன், அவ்வளவுதான். இது போதுமா? பாப்பா அங்க பாருங்கண்ணா. ஓகே. அடுத்தது நிவாசினி. அடுத்தது நிவாசினி. அடுத்தது சிவகுமார். அடுத்தது சிவகுமார். இடையில ஒரு விஷயம் மறந்துடுவேன், காந்தி சொன்ன அப்படின்னு மறந்துடுவேன். இருந்தாலும் இடையில ஒரு கேப்ல சொல்லிடுறேன். நம்ம பிரகாஷ் ஓடப்படைய பிரகாஷ் அவர் வந்து இந்த சாம்பிராணி பத்தி இதெல்லாம் கம்பெனி வச்சிருக்கிறாரு. ஒயிலாட்டத்துக்குன்னு சொல்லிட்டா போதும், எவ்வளவு கேட்டாலும் இதமா கொடுத்துருவார். எவ்வளவு கேட்டாலும் இனாமா கொடுத்துருவார். நல்ல ஒரு கைத்தல கொடுக்கணும். அந்த மனசு எல்லாத்துக்கும் வராது. ஒயிலாட்டத்துக்குன்னு சொல்லி சொன்னா யாரும் கருப்பா சிறப்பா யாருன்னு தெரியாது. எல்லாருக்கும் போய் கேட்டா சாம்பிராணி போக்குவரத்து எவ்வளவு கேட்டாலும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு கைத்தல இன்னொரு தடவை கொடுத்துடணும். அடுத்தபடியாக நகுல். நகுலா சால்வ போட்டுக்கலாம். சால்வ போட்டு அப்படியே வாங்க, அப்படியே சால்வ போட்டுங்க. அப்படியே பிரகாஷ் ஒரு சால்வை போட்டு ஒரு நிலை பிரிச்சு கொடுங்க. இடையில அப்படியே போறோம், அதையும் முடிச்சிடலாம். மறந்துடுவோம், அதுக்காக தான். அப்படியே நன்றி நன்றி. நல்ல கைத்தல கொடுத்தாங்க. அடுத்தது ஜசாந்த். அடுத்தது ஜசாந்த் பாப்பா. எல்லாம் பாவம் வயிற்றால போய் வயிற்று கிட்ட பிடிச்சோம். ஆளு அறவோட போயிட்டான். உன்னை வரும்போது ஒரு 35 கிலோ அந்த பரிசு கையில வாங்கினா இந்த இதை மட்டும் எடுத்துறேன். ரொம்ப வந்தாடே ஏன்டா இப்படி நீ சொல்றீங்க, ஒன்று நான் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு பரவாயில்ல தயாராகிட்டான். எடுத்து ஒரு 10 கிலோக்கு மேலே இடம் குறைஞ்சு போயிட்டான். இல்லைன்னா ஆட்டை பெட்டி எடுத்துட்டான், இன்னைக்கு போட்ட பெட்டி எடுத்துட்டான். அடுத்தது பிரணேஷ். அடுத்தது பிரணேஷ். தனிக்கு பில்லு போடுறான்னு சொல்லுவாங்கல்ல, பாம்புஞ்சாவது தனி உடையாத மாதிரி அதுக்காம கோயிலா போட்டு நல்லா பாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆடிட்டான். சூப்பர் சூப்பர். அடுத்தது சுபிஷா. அடுத்தது சுபிஷா. இந்த புள்ள ஆட்டத்துக்கு சேலம் அதனால கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு வந்துருக்கலாம். பாவம் போட்டு முறுக்கு கூட முறுக்கி பாவம் ஆட்டம்னா நல்ல கைத்தல் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது கவியரசு. கவியரசு இன்னும் சிலந்தி வந்துருச்சு. 4 நாளைக்கு முன்னாடி சிலந்தி வந்துருச்சு உனக்கு. எடுத்துட்டான். சூப்பர் சூப்பர். அடுத்தது ஹரிணி. அடுத்தது ஹரிணி. நாலு நாளைக்கு முன்னாடி சிக்கி இந்த பொண்ணு பாவம் எப்படாக விடுவா. நம்ம வந்து சாப்பிடாத வந்துட்டு ஒரே கலப்பு. ஆனா வேற வழியே இல்லை. என்ன பண்றது, வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ள வந்து சிக்கிக்கிட்டா என்ன பண்ண முடியும். ஆனா இருந்தாலும் சூப்பரா பண்ணிட்டு நல்ல ஒரு கைத்தல் கொடுத்தாங்க. அடுத்தது மகாஸ்ரீ. அது காலேஜ் அதான் காலேஜ் பாவம் ரொம்ப தரமாரி போச்சு. இவனுக்கிட்ட சிக்கிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா வந்திருக்க மாட்டோமே. அடுத்து நம்ம பொன்னுசாமி சம்சாரம். ஆட்டம் பின்னி எடுத்துருக்கு ரொம்ப சூப்பர். ஆனால் ஆரம்பத்து நல்ல அருமையான ஆட்டம், வேகம் போக்குவரத்து வளைவு நவீன ஆட்டம்னா ஆட்டம் பின்னி எடுத்துக்கிட்டான். நான் நினைச்சேன் இந்த பையன் ஏற்கனவே எல்லாம் கத்திக்கிட்டாங்க. ஆனா கத்துக்கல புதுசு. நான் வர்ற நினைச்சிட்டு இருந்தேன். சரி சொல்லி கொண்டு போறாங்க. நான் சொந்தக்கார பையன் வேற லெவல் ஆட்டம். என்ன கொடுத்தோம் பரளி 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 ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. சூப்பரா பண்ணாங்க. அடுத்தது யசோதா. அடுத்தது யசோதா. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பரளி டீம் 2 பேரும் பரளியில் வந்திருக்காங்க. இன்னொரு அப்புறமா வருவாரு. அவரும் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் நம்ம லட்சுமி வீட்டுல இந்த கரகத்தை வந்து செஞ்சிருக்காங்க. முதல் முறையா நம்ம டீம்ல ஒரு சிறப்பான ஒரு கரகத்தை செஞ்சிருக்காங்க. ஆசானே பார்த்துட்டு அசந்து போயிட்டாரு, யாருமா இதை பண்றது அப்படின்னு கேட்டாரு. நான் அப்பவே சொல்றேன், இந்த மாதிரி பரளியில இருந்து நம்ம டீமுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசான் இளையாசான் 2 பேரும் கேட்டாங்க. இவ்வளவு ஒரு அற்புதமா நேர்த்தியா பண்ணியிருக்காங்களே, யாரு பண்ணாங்கன்னு என்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கேட்டாங்க. யாரு என்னன்னாரு, பரிசு கொடுக்கும்போது சொல்றேன்னு சொன்னேன். இப்ப வாங்கிட்டு போனோம். அப்படி அந்த பையனும் அங்க நிக்கிற பையன் நான் சொல்றேன், ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். அசந்து போயிட்டார். அவரே நிறைய இவ்வளவு தத்துவமா பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மறந்து போயிட்டார். நல்ல ஒரு கைத்தல கொடுக்கணும். அடுத்தது தெய்வானை. ஆனா எப்படியாவது என்ன தேடிடுமா தேராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பாருங்க. அன்னைக்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த அக்காவுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பாட்டை போட்டாலும் பாடும். எந்த பாட்டை போட்டாலும் பாடிக்கிட்டே ஆடுற ஒரே இந்த டீம்ல இருக்கிற ஒரே ஆள் வந்து இந்த அக்கா. அக்கா பேர் என்னங்க? தெய்வானை அக்கா தான். நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துடலாம்.
எந்த பாட்டை போட்டாலும் சினிமா பாட்டு போட்டாலும் சரி, ஒயிலாட்ட பாட்டுனாலும் சரி, செல்வராணி. அடுத்த செல்வராணி பரளி டீம். இது இடையில வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு நின்றுட்டு இருந்தா அந்த பாட்டுக்கு ஆடிச்சு. ஏன்னா யாரா சொல்லி கொடுத்தாரு, ஏன்னா எங்க வீட்டுல நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருப்பாங்களான்னு இருக்கேன். பரவாயில்ல, நல்ல கைத்தல். நல்ல கைத்தல் கொடுப்பாங்க. சூப்பர், அருமை அருமை, வாழ்த்துக்கள். அடுத்து சித்ரா. இந்த அக்கா பத்தி ஒரு சொல்லி, அவங்க இவங்க வந்து டீச்சர். இவங்க வந்து டீச்சரு. காலில் வந்து நம்ம இந்த நான்ஸ்டிக் தோசைகள் இருக்கிற சின்ன கல், இந்த பேச்சுலர்ஸ்லாம் வச்சு பண்ண தோசைகள், அந்த மாதிரி சின்ன தோசைகள் அளவு தோல் எடுத்துட்டு வந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு ஒரு 5000 செலவு பண்ணியாச்சு. ஆனா என்ன ஆனாலும் இந்த ஒயிலாட்டத்தை மனிதன் சொல்றாங்கல்ல, உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, பார்க்காத விட மாட்டேன்டா, எத்தனை அடி வாங்கினாலுங்கிற மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு இடையிலையும் ஆடி சூப்பரா பண்ணிட்டாங்க. அன்னைக்கு விட நீங்க வேற லெவல் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு கை தண்ணி கொடுக்கும். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி டீச்சர்லாம் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை தானே டீம்ல. ரைட், சூப்பர். அடுத்தது தமிழரசு. வாங்க, அந்த இது கரகம் செஞ்சது பரவாயில்ல. இந்த தமிழரசுல ஒருத்தர் நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், அருமை. நல்ல கைத்தல்ல கொடுக்கணும். இதெல்லாம் யாரும் செய்வா, காசு கொடுத்தா கூட செய்ய மாட்டாங்க. ஒரு ஆர்வமா செய்யணும், அதுக்கு ஆள் வேணும்ல. பரவாயில்ல, நன்றி, சூப்பர். நல்ல கைத்தல்ல கொடுக்குமா. இப்படி ஒரு அற்புதமான வேலை செஞ்சிருக்காங்க. யாருக்காவது சீட்டு சொல்லிட்டு அரங்கேற்றம் பண்ணவங்களுக்கு வராம இருக்கா? யாருக்காவது வராம இருக்கா? இல்ல எல்லாத்துக்கும் வந்துருச்சா? ரைட். இப்ப உரம்பரையை கௌரவிக்க வேண்டிய தருணம். உரம்பரையை கௌரவிக்க வேண்டிய தருணம். மாறி வேற குளருது. 2 தோசை சாப்பிட்டாலும் 2 தோசை சேர்த்து சாப்பிட்டு சரி, பரவாயில்ல. உரம்பரையை கௌரவிக்க வேண்டிய தருணம். கிடாரத்திலிருந்து வந்து நமக்கு கோயில் சேர்ந்த அத்தனை பேரும் வரிசையாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி வாங்க, பேரெல்லாம் படிக்கணும். அப்படி வரிசையா வாங்க, அடிதடி இல்லாம அப்படியே டீசெண்டா வரணும் பார்க்கலாம். இதுதான் இப்ப டீசெண்டாலும் பார்த்துக்கலாம். வாங்க, அப்படியே பார்க்க பொறுமையா வாங்க. அங்க இல்ல, இங்க வரணும். பயப்படாதீங்க. சூப்பர். தேவையில்லை, இப்ப தேவையில்லை. அவங்க சட்டைக்கு வாங்கலாம் தேவையில்லை. தாத்தா எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு கொடுத்துட்டாரு. இப்ப தேவையில்லை. இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. இப்ப தேவையில்லை. இவங்களுக்கு இல்லை, இவங்க எல்லாம் அப்படியே கொடுத்து, இவங்கெல்லாம் பெரிய ஆட்டக்காரங்க. இந்த பொண்ணை பத்தி ஆரம்பத்திலே பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட அலண்டிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட உடம்பு அலண்டிக்காக நளினமாக அழகா அற்புதமாக இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக, கொஞ்சம் கூட கஷ்டப்படாத ஆடுற மாதிரி, கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் கூட ஒரு துளி கூட கொஞ்சம் இது இல்லை. அது அற்புதமாக ஆடிருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பொண்ணு அதே தான், அதே கேட்டகரியில் தான். இந்த மூலையில் தான் ஆடிக்கிட்டு இருந்தது. ரொம்ப அப்படி உடம்பு அந்த ரசித்து வளைஞ்சி ஆடும்போது உண்மையானமே நானே ரசித்தேன். அது ஒரு ரசிகன் ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள். இதை விட நான் நல்லா ஆடுறேன், அவர் என்னெல்லாம் ஒண்ணு கண்டுக்கல. அந்த 2 பிள்ளைகளை பார்த்துட்டாரு, உடனே நல்லா ஆடுறேன்னு சொல்றாரு. என்னை விட அவன் நல்லா அறியுறாங்க. அதாவது எங்க தெரியும் மாமாய், அவர் நான் சொல்லவே இல்லை மாமா. மணிமணி யூடியூப் சேனல் ஆட தெரியும். நைட்டு 12 மணிக்கு மேல அதெல்லாம் வெளியே. நன்றி. அவ்வளவுதான். கலாச்சாரத்தில் வந்தவங்க அவ்வளவுதானா? அடுத்தது உள்ளூர் ஆட்டக்காரங்களாம் வாங்க பார்க்கலாம். ஏன்னா உள்ளூர் ஆட்டக்காரங்களா உள்ளூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? மீதி கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் உள்ள வாங்க பார்க்கலாம். அப்படியே வாங்க. மாமா ஏன்னா வாசனை எதுடா ஏன் முடிக்கிறீங்க எல்லாம் திருந்தல? சிங்கப்பூர் பிளைட்ல இருந்து இறங்கி வந்து நேரம் வர மாதிரி வரீங்க. வா கேட்கணும். கைத்தல்ல கொடுப்பாங்க, எல்லாரும் கைத்தல்ல கொடுங்க. சூப்பர். நல்ல ஒரு கைத்தறி. கொஞ்சம் எல்லாரும் யோசிக்க. நம்ம நிர்வாக ஒருங்கிணைப்பெல்லாம் யோசிக்க. யாராவது விடுபட்டு போயிடுச்சாலும் யோசிங்க. முதல் முறையாக என்கிட்ட சொன்னது, நான் வந்து ஒளிபரப்பு சொல்றேன், அவர் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல. இதுக்கு அடுத்தபடியா மணிவேல் மாப்பிள்ள வந்து ஒரு அரங்கேற்றம் பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவங்க 2 பேர் குருசாமி வந்து மணிவேல் மாப்பிளையும் சேர்ந்து. அதுக்கு அடுத்தபடியா நம்ம கோபி வந்து சரி ரைட்டு நம்ம பண்ணியே ஆகணும், நம்ம ஒரு ஓடப்படத்துல ஒரு முயற்சி எடுத்து பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நம்ம தர்மகர்த்தா
மலையன் அவர்களை வந்து என்கிட்ட ஃபோனில் பேச வச்சாங்க. கண்டிப்பாக செய்யலாங்க, நம்ம ஊருக்கு செய்யாமல் வேறு யாரும் செய்ய போகிறோம் அப்படின்னும். என்ன இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இன்னொரு 30 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் லீவ் விடும் போதே உடனே ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னால் இங்கே கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஒரு 60-70 பேர் கற்றுருந்துருக்கலாம். லேட் ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பிக்கிறது போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் லீவ் இருந்தது. எல்லாரும் வெளியூர் ஸ்கூலுக்கு போனாலும் நிறைய பேர் கலந்துக்க முடியும், ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காம நம்ம ஸ்கூல் லீவ் ஆரம்பிக்கும் போதே லீவ் விடுறாங்கன்னு சொல்றோம்னாலே நம்ம ஒரு இது பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஊரில் ஒரு அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், இந்த விடுபட்டு போனவங்க எல்லாத்துக்கும். இதை தவிர மீறி இந்த நிகழ்ச்சிக்கு இந்த உள்ளூர் ஓடப்படையத்தில் இல்லை நான் எதுக்காகனா எப்பவுமே வந்து நான் வந்து பொதுவாக கொங்கு நண்பர்களை மட்டும் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் இவங்க ஊர் பேர்த்தை மட்டும் சொல்லிட்டு இதுக்கு வேற யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக உதவியாக இருந்திருப்பாங்க. அவங்கள சொல்லாத விட்டா எனக்கு தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால நானே அவங்களை பிரிச்ச மாதிரி ஆயிடும். அதனால ஓடப்படையத்தில் இருக்கிற கொங்கு நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவி கொடுத்துருக்காங்க, பணங்களை மாறி கொடுத்துருக்காங்க, உடல் உழைப்பு நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம ஒரு கைத்தறி கொடுக்கணும். அவங்க இருந்ததுனால இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதாவது வந்து நம்ம மோகனூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சி வேற லெவலில் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். பார்க்குறவங்களே மிரண்டு போகிற அளவுக்கு. அந்த வகையில் கடைசியாக நம்ம கிடாரத்தில் வந்து ஒரு மிக பிரமாண்டமாக பண்ணணும். அது வந்து பெரிய ஒரு கூட்டம் அதிகம், அது ஒரு ஸ்ட்ரென்த் அதிகம். பட் இந்த 18 பேர் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு சிறப்பாக வேற எந்த ஊரையும் பண்ணிக்க முடியாது. ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நல்ல ஒரு கை தேட்டல். இந்த இதுக்கு காரணம் எல்லாமே வந்து ஓடப்படையில் கொங்கு நண்பர்கள் தான். அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த இடத்துல இல்லை. அடுத்தது வேற ஊர் தர்மகர்த்தா நம்ம ராமலிங்கன் அவர்கள் எல்லாம் ஒரு கௌரவிக்கிறோம். இப்பொழுது முதலாவதாக ஊர் தர்மகர்த்தா மலையன் அவர்களுக்கு ஒரு சிறு சால்வை அடைந்து ஒரு நிறைவு பரிசுகளை கௌரவிக்கப்படுகிறார்கள். இவங்க அண்ணன் போன கனகாச்சலம் அவங்க தர்மலிங்கன் நல்ல ஒரு கைத்தல்ல கொடுக்கணும். அடுத்தது ராமலிங்கன் அவர்களுக்கு ஒரு சின்ன சால்வை அடித்து கௌரவிப்படுகிறார். அவர்களுக்கு தர்மலிங்கம் மாமா அவர்கள் சால்வை அணிவிப்பார். சரி, ஓகே. அவர் கட்சிக்காரர் முன்னே ரொம்ப ஆதி காலத்து ஃப்ரெண்டு நண்பர்கள். சாமி கூட ஒருத்தர் 2 பேர் சேர போட்டு வந்துட்டு பல பேர் பிடிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் காசை கடவுள் தொலைவிட்டு இருக்காங்க. போட்டோ நல்லா பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும். 1 பேர் அரசுக்கு அதிகம் நல்ல பழைய கூட்டாரு. அடுத்தது ராமலிங்கம் அவர்கள் வாங்க. புரியல. ஏஆர் ராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு சிறிய சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தது அடுத்தபடியாக கந்தசாமி அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். நீங்கள போடணும், நீங்க போடணும். நீங்க 2 பேர் யாராவது கொடுத்து போடுங்க. அடுத்தபடியாக ரமேஷ் அவர்களுக்கு ஐயப்பாளையம் ரமேஷ் அவர்கள் அவங்க பாப்பா வந்து பயிற்சி கொடுக்கணும். அப்படி அவர் பெருசாக எங்கேயும் வெளியில் போக மாட்டாப்படி. ஆனால் இந்த அரங்கேற்றத்துக்கு இந்த 38 நாள் ஒரு நாள் தவறாமல் வந்து இருந்து எல்லாத்துக்கும் நல்ல ஹெல்ப் பண்ண அப்படி நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கணும். அவருக்கு ஒரு சின்ன சால்வை அளித்து மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து சாமியாட்ட கந்தசாமி அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொடுங்க, வந்துட்டாரு பாருங்க. அடுத்தபடியாக சூர்யா கெமிக்கல்ஸ் கந்தசாமி அவர்களுக்கு ஒரு சின்ன சால்வை அணிவித்து சால்வை அணிவிக்கப்படுகிறது. அவர் இருக்காருங்களா? இல்லைன்னா அவங்க சார்பாக யாரோ ஒருத்தர் வாங்கிக்கோங்க. கையில் வாங்கி கொடுத்துக்கலாம். அடுத்தது வேற யாரும் கொடுக்கணும், விடுபட்ட போயிடக்கூடாது. அண்ணா குடிச்சா எங்கேயும் தூண்டிட்டு இல்லை. ஓடப்படையில் கொங்கு நண்பர்கள் அனைவருக்கும் திருமலை அவர்களுக்கு துண்டு ஸ்பான்சர். இந்த துண்டு எல்லாமே ஸ்பான்சர் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. அவ்வளோதான். சால்வை அணிந்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தது அவ்வளோதானா? எல்லாம் நல்லா முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாம்
சரியா பண்ணிட்டோம்ல. இருந்த போதும் இந்த மரியாதை செய்யறது யாருக்காவது விடுபட்டு போயிருந்தா, எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது விடுபட்டு போயிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. உங்களை வந்து கௌரவிக்க கூடாதுங்கிறக்காக எங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் தேடி தேடி எல்லாத்தையும் கௌரவப்படுத்திட்டோம். அப்படி ஒருவேளை ஏதாவது விடுபட்டு போயிருந்தா தயவு செய்து எங்களை மன்னித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை செய்து கொள்கிறோம். தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கௌரவப்படுத்திட்டு யாராவது தெரியாம கௌரவிக்காம இருந்திருந்தா எங்களை மன்னித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.